ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எம்விஸ் அக்வாரியம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்யூனிட்டி டேங்க் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணியிருக்காங்க, லைக் உங்களோட ஆஸ்கார்ஸ் எப்படி அரோனா கூட மிங்கிள் ஆகி இருக்குது, இல்லை ஆஸ்கார்ஸ் எப்படி ஆஸ்கார் கூடவே இருக்குது, அந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் எனக்கு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பேச போகிறேன். இந்த வீடியோ 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒரு பார்ட் வந்து மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்கில் கம்யூனிட்டி டேங்க் எப்படி செட் பண்ணுறது, இன்னொன்று வந்து ட்ராபிக்கல் ஃபிஷ் டேங்க்கில் எப்படி கம்யூனிட்டி டேங்க் செட் பண்ணுறதுன்னு பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்குக்கு வந்துடுறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி ஃபிஷ் கண்டென்ட்லாம் ரிலேட்டட் கண்டென்ட்லாம் போடுறது உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்கை பற்றி பார்த்துடலாம். இப்போது இதில் நான் வந்து வச்சுருக்கேன்ல, இதில் ஆஸ்கார் வந்து நான் 3 இன்ச்சில் வாங்கியிருந்தேன். இந்த ஆஸ்கார்ஸில் 3 இன்ச்சில் தான் வாங்கியிருந்தேன். அரவணாவும் நான் ஒரு 4 இன்ச்சில் வாங்கியிருப்பேன். ரெண்டுமே தனித்தனியாக தான் வளர்த்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரே டேங்கில் குட்டிலேருந்து ஒன்றா தான் வளர்க்கணும்னு சொல்லி. பட் நான் அரவானா தனியாக வளர்த்தேன், ஆஸ்கார்ஸ்லாம் தனியாக வளர்த்தேன். எல்லாமே சைஸ் எல்லாம் பெருசானதுமே நான் என்ன பண்ணேன்னா, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய செட்டப் ஒன்று கொடுத்தேன். லைக் 5 feet 5x2x2. இது வந்து ஒரு 560 லிட்டர்ஸ்க்கான கெப்பாசிட்டி கொண்ட ஒரு ஃபிஷ் டேங்க். ஸோ இதில் அதுங்க ஃப்ரீயாக ஸ்விம் பண்ண முடியும். அதனாலவே நீங்கள் வந்து உங்கள் ஃபிஷ்ஷோட அக்ரெஷனை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ ஆஸ்கார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெரிட்டோரியலான ஃபிஷ். அது வந்து ஹைடிங் ஸ்பாட் வேணும், அதுங்களோட ப்ரீட்குள்ளேயே அடிச்சுக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 feet டேங்க்கில் ஒரு 4 ஆஸ்காரை உள்ளே போட்டிங்கன்னா மாற்றி அடித்து இறந்து போயிடும். பிகாஸ் அதுக்கு ஸ்விம்மிங் ஸ்பேஸ் இருக்காது, ஹைடிங் ஸ்பேஸ் இருக்காது. நீங்கள் ஃபர்ஸ்ட் திங் நல்ல பெரிய சைஸ் டேங்க் கொடுக்கணும். அப்போ தான் உங்கள் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நல்லா இருக்கும் ஆக்டிவாக. இல்லைனா அதுங்க சண்டை போட்டு சாப்பிடாம போயிடும், இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது. நான் சரி நீ ஒன்றா வளர்க்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மை தான். இப்போ ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் செட் பண்ணுறீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் நீங்கள் போடுறீங்கன்னா, ஒன்றா குட்டியிலேருந்தே வளர்த்திங்கன்னா அது அப்போ கூட ஒன்றும் ஆகாது. ஆனால் நல்ல டேங்க் செட்டப் கொடுக்கணும். இப்போ நான் சொன்னேன்ல, எல்லாமே தனித்தனியாக வளர்த்தணும். நான் தனித்தனியாக வளர்த்துருந்தாலும் இந்த ஆஸ்கார்ஸ் எல்லாமே ஒரே சைஸில் வாங்கி வளர்த்தேன். அண்ட் அரவணாவும் அதே சைஸ்க்கு வந்துருச்சு. இப்போது இதுவும் பெருசு இதுவும் பெருசு, அதனால் அடிச்சிக்காது. கம்யூனிட்டி டேங்க்கில், அதுவும் மான்ஸ்டர் ஃபிஷ் கம்யூனிட்டி டேங்க்கில் நீங்கள் ஒரு திங் மைண்டில் கண்டிப்பாக வச்சுக்கணும். இப்போது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், கீழே ஸ்விம் பண்ணுற ஃபிஷ் ஒன்று, மிடில் ஸ்விம்மர்ஸ் அண்ட் தென் மேலே ஸ்விம் பண்ணுற ஃபிஷ். இந்த மாதிரி நீங்கள் பிரித்து வச்சால் தான் ஒரு கம்யூனிட்டி டேங்க்கில் அக்ரெஷன் கம்மியாக இருக்கும். இப்போ அரவானா பார்த்தீங்கன்னா டாப்பில் சுற்றும், மேலேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆஸ்கார்ஸ் பார்த்தீங்கன்னா மிடில் சுற்றும், கீழே செனகல் பிளெக்கோ அந்த மாதிரி நாங்கள் ஸ்விம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸை சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் செட் பண்ணணும். ஒரு கம்யூனிட்டி டேங்க்கும் இந்த மாதிரி தான் செட் பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அரவானா ஆஸ்கார்ஸில் ஒன்றா வச்சுட்டேன். இப்போது இதை நான் வந்து ஒரு புது டேங்க் செட் பண்ணி கொண்டுட்டு வரேன். அப்போது புதுசாக போடும்போது அடிச்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எது அக்ரெஷன் கம்மின்னு பார்த்துக்கோங்க. எந்தில் அரவானா அக்ரெஷன் கம்மி. ஸோ நான் அரவானாவை ஃபர்ஸ்ட் இந்த டேங்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் நான் ஆஸ்கார்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே நல்ல ஃபீடிங் கொடுத்துட்டேன். ஸோ வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது சண்டை அதுங்க போடாது. அண்டு இந்த மாதிரி ஒரு 1 வீக்குக்கு நான் இதுங்க வயிறை ஃபுல்லாகவே வச்சுப்பேன். அதுங்க மிங்கிள் ஆகிற வரைக்கும் அதுங்க வயிறு ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ தட் இது ஃபைட் வராது. அண்ட் தென் ஹைடிங் ஸ்பாட்டுக்கு இந்த ராக்ஸு அண்ட் தென் அங்கே ஒரு பாட் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ தட் இதுங்க ஏதாவது ஒரு லோ ஃபிஷ், லைக் டாமினண்ட்டான ஃபிஷ் தான் மேலே ஸ்விம் பண்ணும். லோவாக இப்போ என்கிட்ட இருக்கிறதுல லோ இதான். பிகாஸ் இது நான் புதுசாக என்கிட்ட அது இப்போ தான் ஒரு 1 month-ஆக தான் இருக்குது மற்ற எல்லா ஃபிஷ்ஷோட. அதை தான் நான் இப்போது வாங்கி விட்டேன். ஸோ இந்த டாமினண்ட்டான ஃபிஷ் அதை அட்டாக் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணும். அதுக்கு அது எஸ்கேப் ஆகிறதுக்கு டேங்க் ஸ்பேஸ் வேணும், ஹைடிங் ஸ்பாட் வேணும். இப்போது இந்த டைகர் ஆஸ்கார் நான் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைஸில் தான் விடணும் ஆக்சுவலாக என்கிட்ட, ஆனால் கிடைக்கல. இது குட்டியாக இருந்தாலும் இப்போ இதை நான் இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன்ல, இதுக்கு ஃபீடிங் எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் போடுறப்போ டாமினண்ட்டான ஃபிஷ் தான் சாப்பிடும். ஆஸ்கார்ஸ் பார்த்தீங்கன்னா அதுங்க ஃபுட்டை கலெக்ட் பண்ணி நல்லா வாயில் போட்டுட்டு போயிடும், ஓரமாக உட்காந்து சாப்பிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட் போட டாமினண்ட்டான ஃபிஷ்ஷஸ்க்கு போட்டுருங்க, சாப்பிட்டுட்டு போயிடும். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி இந்த மாதிரி லாஸ்ட்டாக டாமினன்ட் கம்மியாக இருக்க ஃபிஷ்ஷஸ்க்கு தனியாக ஃபீட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் சாப்பிட்டு அதுவும் வளரும். இந்த மாதிரி தான் ஒரு கம்யூனிட்டி ஃபிஷ் டேங்க்குக்கு ஃபீடிங் கொடுக்கணும். இப்போ அரவானா பார்த்தீங்கன்னா
லாஸ்ட்டாக தான் சாப்பிடுவேன் என் டேங்க்கில். பிகாஸ் இந்த ஆஸ்கார்ஸ் எல்லாமே அவ்வளோ அக்ரெஷனாக இருக்கும். இதுங்களுக்கு நான் எங்கே ஃபுட்டு போடுறேன்னு தெரியும். இங்கே போனனாவே நான் வந்துடும். இங்கே பாருங்கள், ஏன்னா ஃபுட்டு தான் போடுறேன்னு சொல்லி எல்லாமே இங்கே வந்துடுவானுங்க. அவங்களாம் ஆரோனா அங்கே தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வெயிட் பண்ணி ஃபீடிங் வந்து டைம் எடுத்து கொடுக்கணும். அப்போ தான் எல்லாத்துக்குமே ஃபுட்டு கரெக்டாக போகும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஒரு கம்யூனிட்டி டேங்க், அதுவும் மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்கில் செட் பண்ணும்போது. அண்ட் தென் நீங்கள் ஃபிஷ் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இப்போ மிடில் ஸ்விம்மர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஸ்கார்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து டின் ஃபாயில் பாபர், ஸ்கூலிங் ஃபிஷ்ஷஸில் சில்வர் டாலர்ஸ் அந்த மாதிரி விடலாம். கீழே வந்து பைச்சர் விடலாம், மேலே அரோவானா விடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் விடலாம். அரோவானாவே 2 கூட நீங்கள் வச்சு வளர்க்கலாம். மேலே அல்பைனோ, சில்வர் மேபி அப்படியும் வளர்க்கலாம். பட் அரோவானா டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கக்கூடாது. ரெண்டுமே சேம் சைஸில் தான் இருக்கணும். அப்படி வளர்த்தா தான் சண்டை வராது அதுங்களுக்குள்ளே. அண்ட் அதுக்கான டேங்க் ஸ்பேஸும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்கில், கம்யூனிட்டி ஃபிஷ் டேங்க் இப்படி தான் செட் பண்ணணும். நான் உங்களுக்கு வேணும்னா இன்னொன்று பார்ட் சொன்னேன்ல, அந்த டேங்க்கையும் இப்போ நான் காட்டுறேன். ஒரு ட்ராபிக்கல் ஃபிஷ் டேங்க்னால் எப்படி இருக்கணும், அதுங்க கம்யூனிட்டி ஃபிஷ் டேங்க், அதுங்க கம்யூனிட்டியாக எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் அது. இது வந்து நம்மளோட ட்ராபிக்கல் ஃபிஷ் டேங்க்குன்னு ஏன் சொன்னோன்னா, டெனிசன் பார்ப், ஏஞ்சல் ஃபிஷ்லாம் ஒரு ட்ராபிக்கல், ஒரு பிளான்டட் டேங்க்கில் இருக்க வேண்டிய ஃபிஷ்ஷஸ். நான் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்காங்க பாருங்கள். 2 ஸ்ட்ரைப்டு ஏஞ்சல், 4 டெனிசன் பார்ப், அங்கே 3 டைகர் லோச் இருக்குது. அண்ட் தென் கீழே இங்கே பார்த்தீங்கன்னா இவன் தான் நம்ம புது ஃபிஷ், ஃபெதர் கேட் ஃபிஷ்ஷுன்னு சொன்னாங்க நம்ம ஃபாலோவர்ஸுக்கு பேர். ஆக்சுவலாக அது வந்து அப்சைட் டவுன் கேட் ஃபிஷ்ஷுன்னு வாங்கி வந்தேன் கடையில் இருந்து. கலர் இப்போ தான் நல்லா தெரியுது. பிகாஸ் அதோட கலர் வந்து இவ்வளோ நாள் எனக்கு தெரியல. அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுனால டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இப்போது ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகிட்டு கலர் தெரியுது. ஸோ இது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் மட்டும்தான் இந்த டேங்க்கில் ஃபர்ஸ்ட் இருந்தது. ஏஞ்சல்லாம் ரொம்ப அக்ரெஷன். ஆனால் அதுங்க குட்டி வயசுலேருந்தே வளர்ந்தது. டெனிசன் பார்ப் அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் டைகர் லோச் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் இந்த கேட்ஃபிஷ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைகர் லோச், இந்த கேட்ஃபிஷ் எல்லாமே பாட்டம் டூலஸ் தான், கீழே தான் இருக்கும். டெனிசன் பார்ப் மட்டும்தான் அங்கே எங்கே சுற்றிட்டு இருக்கும். அதுவும் அது ரொம்ப ஃபாஸ்ட்டான ஃபிஷ். ஏஞ்சல் அட்டாக் பண்ண போனாலும் அது செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிடும். அண்ட் ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா டாப்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டாப், மிடில், பாட்டம்ஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் நீங்கள் வைக்கும்போது ஸோ அக்ரெஷன் கம்மியாக இருக்கும், ஃபைட் வராது. அண்டு என்னோடய ஏஞ்சல் வந்து லக்கிலி அக்ரெஷன் எப்பவுமே நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி ஏஞ்சல் ஃபிஷ் ரொம்ப அக்ரெஷனாக இருக்கும். ஏஞ்சல்குள்ளேயே அடிச்சிக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏஞ்சல் எல்லாமே நீங்கள் குட்டி வயசுலேருந்தே வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. சரி, இதை வர பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. கிட்ட போன ஓடிடுது, செம்மையாக இருக்குது. உங்களுக்கு இந்த டேங்க்கில் எந்த ஃபிஷ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஃபீடிங் போடுறப்போ இது வந்து நீங்கள் இந்த மாதிரி கம்யூனிட்டி டேங்க் செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீடிங் வந்து எல்லாத்துக்கும் காமனாக இருக்க மாதிரி வச்சா தான் ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்கில் எல்லாருக்குமே காமனாக தான் போடுவேன். அதே மாதிரி இதுக்கும் சிங்கிங் பெல்லட்ஸ் போட்டுருவேன். இந்த மாதிரிக்கு சிங்கிங் பெல்லட்ஸ் தான் பெஸ்ட். பிகாஸ் இதில் வந்து நிறைய பாட்டம் டூலர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபுட் அவங்களுக்கும் போகணும். நான் வந்து டெட்ரா பைட்ஸ் இல்லைனா டயோ பைட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டாக, லைக் சிங்கிங் பெல்லட்ஸில் ஹை ப்ரோட்டீன் அது. அதுக்கப்புறம் ட்ரை வார்ம்ஸ் எப்படி போகணுன்னா, நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னா அது மேலே ஃப்ளோட் ஆகும். ஸோ கொஞ்சம் நேரம் ஈரம் பண்ணி லைக் அதை ஊற வச்சு போட்டிங்கன்னா அது கீழே வரைக்கும் போகும். ஸோ அந்த மாதிரி ட்ரை வார்ம்ஸு, பிளட் வார்ம்ஸும் அதே மாதிரி போடலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் போடும்போது என்ன ஆகுனா, அது மேலேருந்து கீழே போகும். அப்படி போகிறப்போ மேலேயே ஏஞ்சல் சாப்பிட்ரும், கீழே போயிட்டுருக்கப்போ மிடில் இருக்கப்போ டெனிசன் பார்ப், டைகர் லோச்லாம் சாப்பிட்ரும். அது ஃபுல்லாக கீழே போனோன்னா நம்ம கேட்ஃபிஷும் சாப்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபீடிங் கொடுக்கணும். லைக் இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க்குக்கு வேணும்னா நான் வந்து ஆக்சுவலாக இதுக்கு எப்படி நான் ஃபீட் பண்ணுறேன்னு சொல்லி ஏஞ்சல் ஃபிஷ் டேங்க், கம்யூனிட்டி ஃபிஷ் டேங்க் ஃபீடிங்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் இந்த டேங்க்குக்கு என்னெல்லாம் ஃபீட் பண்ணுறேன், எப்படி ஃபீட் பண்ணுறேன், இந்த டேங்க்குக்கு பேலன்ஸ்டு டயட் எப்படி வச்சுருக்கணும்னு சொல்லி அதில் நான் பேசியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக அந்த வீடியோ கண்டிப்பாக நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு இழுக்கிறதா வந்துகிட்டே இருக்கும். ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிகாஸ் இந்த டேங்கை நான் இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணேன். லைக் அவுட்டர் சர்ஃபேஸ் இங்கே வந்து நிறைய உள்ளே வந்து சால்ட்டெல்லாம் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல்லாமே க்ளீன் பண்ணணும்னா இது வந்து இந்த ஃபிஷ்ஷஸ்க்கெலாம் ஒரு பிளான்டட் அக்வாரியம் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் நான் இன்னும் பிளான்டட் அக்வாரியத்துக்கு பிளான் பண்ணல, ஐடியா தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 இருக்குது நம்மக்கிட்ட கேட்ஃபிஷ். உள்ள ஒருத்தன் மொட்டான். அண்ட் டைகர் லோச்லாம் இந்த டேங்க்கில் ஆல்கே வராமல் பார்த்துக்கும். இங்கே சன்லைட்லாம் இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ ஆல்கே இருக்குது.
இதில் ஒரு பீட்டா இருக்குது, ஆக்டிவாக தான் இருக்குது. இது ஒரு தான் பார்த்தா தெரியும், அது உடம்பு. ஸோ இதில் அவ்வளோ ஆல்கே அதில் இருக்குது. இதில் ஏன் இல்லைன்னா டைகரில் வச்சு இந்த கேட்ஃபிஷ் எல்லாமே அதை சாப்பிட்டோம். ஸோ அதனால் இதில் ஆல்கே கண்டென்ட் கிடையாது. டெனிசன் பாம்பெலாம் செம்மையாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். Until next time, happy fish keeping.